இப்போ ட்ரம்ப் அறிவித்திருக்கக்கூடிய 25% வரி இந்தியாவுக்கு எதிராக இந்த விஷயம்தான் கடந்த ஒரு 3 நாட்களாகவே இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தா கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி வித்தின் ஒரு சில மணி நேரங்களில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஷேர் மார்க்கெட் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்தியாவுக்கு ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்பு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும்? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த வரி விதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஏன் இதுக்கு இவ்வளோ தூரம் ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேடு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலக வர்த்தகத்தில் ஒன்று இருக்குது. உலக வர்த்தக பொருளாதாரத்தில் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேடு ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உங்கள் நண்பர் ஒரு கடை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோம், ஒரு சின்ன பொட்டி கடை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோம். அவர் ஒரு பொட்டி கடை வச்சிருக்கனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு சில டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாரு. ஓகே, நம்ம ஃப்ரெண்டு அப்பப்போ வாங்குறாரு, ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்கும் சார்ஜ் பண்ணுற மாதிரி சார்ஜ் பண்ண வேணாம் அப்படின்னு பண்ணுவார். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் ஸ்டேட்டஸ். இது யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே ஒரு நாடுகளோட அவங்களுக்கு ஒரு நல்ல வர்த்தக ஒப்பந்தம் ஸ்ட்ராங்காக போகிறதுக்கு அவங்க அதை கொண்டு போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் டீல்ஸ் எல்லாமே செய்து வைக்கப்படுது. இப்போ பிரச்சனை என்னென்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அடாவடித்தனமாக இந்த ட்ரேட் டீல்ஸ், இந்த கம்ப்ளீட்டான இந்த ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் ஸ்டேட்டஸை உடச்சி ஒரு டேரிஃப் போடுறாங்க. இப்போ இந்த டேரிஃப்னால் என்னன்னா, உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான நாடுகளுக்கு பெரிய பாதிப்பு. இப்போ அவங்க என்ன காரணத்தை சொல்லி இதை போடுறாங்கன்னா, ட்ரேட் டெபிசிட், வர்த்தக பற்றாக்குறை எங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. அதாவது என்னன்னா, எங்களுக்கு இம்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது இவங்க கிட்ட இருந்து, இதனால இது அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற உலக வர்த்தக அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, டெபிசிட் அதாவது வர்த்தக பற்றாக்குறை அப்படிங்கிறது இஸ் நாட் அன் இண்டிகேட்டர் ஆஃப் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ். இப்போ உங்களுக்கு நீங்கள் உங்கள் வர்த்தகத்தில் அடாவடித்தனமாக இருக்கீங்க யூஎஸோட அப்படின்னா, அதுக்கான மெட்ரிக் உங்களோட ட்ரேட் டெபிசிட் கிடையாது. இப்போ ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது எதை வச்சு உங்களுக்கு வருது அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற பாலிசி டெசிஷன்ஸ். அதாவது அமெரிக்காவை சொல்கிறேன். அமெரிக்கா, ஆமாம், நீங்கள் எடுக்கிற பாலிசி டெசிஷன்ஸ். இப்போ நான் எதை இம்போர்ட் பண்ணணும், எதை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, அது வெறும் பாலிசி மட்டும் கிடையாது. எக்கனாமிக்ஸில் ஒரு லா இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜஸ். அதாவது எப்படி நம்ம சொல்லலாம்னா, இப்போ நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஸ்விம்மிங் காம்படிஷனுக்கு நீங்கள் ஒரு நாய் அனுப்புவீங்களா? அனுப்ப மாட்டீங்க, அதுக்கு ஒரு மீன் தான் அனுப்புவீங்க நீங்கள். அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்குமே இந்த வளத்தை, ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காஸ்ட் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை வேல்யூ குட்ஸ், ஹை வேல்யூ ROI டெக் குட்ஸ் அந்த மாதிரி தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நாம் எப்படின்னா, ஹை வால்யூம் லோ மார்ஜின். அதாவது எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அதில் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும். இப்போது நீங்கள் இத்தனை ஷாம்பு விற்றுட்டேன் அப்படிங்கிறதுக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு டார்கெட் சொல்லுவீங்க. நான் 1 கோடி ஷாம்பு விற்றுட்டேன், ஷாம்பு பேக்கெட்ஸோ ஒரு டப்பாஸோ விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் காருக்கு அப்படி சொல்ல மாட்டீங்க, ஏன்னா காரோட வேல்யூங்கிறது வேற.